சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்க. சர்ப்ரைஸ் இருக்கு. என்னால நம்பவே முடியல. வாவ், இது கனவா இல்ல நிஜமா? ஒவ்வொரு பர்த்டேக்கும் எனக்கு விஷ் பண்றதுக்கு என் ஃப்ரெண்டு கீதாவை தவிர வேற யாரும் இருந்ததில்லை. ஆனா இந்த தடவை இந்த வானம், இந்த நிலவு, இந்த நட்சத்திரம், இந்த தென்றல் காத்து, இது எல்லாமே எனக்கு விஷ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங். நீ மட்டும் எனக்கு கிடைக்காம போயிருந்தா இது எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிருப்பேன்டா. அரவிந்த், ஐ லவ் யூ. இன்னைக்கு நான் புதுசா பிறந்த மாதிரி உணர்றேன்டா. என் மேல நீ இந்த அளவுக்கு உயிரே வச்சிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கெல்லாம் நான் தகுதியானவனான்னு. நீ மட்டும் தாண்டா தகுதியானவன். உனக்குள்ள நான் என் அம்மா அப்பாவை பார்க்குறேன். ஒரு விதத்தில் நானும் அப்பா அம்மா இல்லாத அனாதை தான். அரவிந்த், அன்பு பாசம்னா என்னன்னே தெரியாம தான் நான் வளர்ந்தேன். ஆனா நீ தான் எனக்கு அது எல்லாத்தையுமே புரிய வச்ச. இல்லடா, உனக்கு நான் இருக்கேன். இந்த உலகத்துல நாம ரெண்டு பேருமே அனாதை இல்லை. உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. என் அம்மா அப்பாவோட ஞாபகார்த்தமா இந்த ரிங் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. எப்ப நான் என் வாழ்க்கையை உன்கிட்ட ஒப்படைச்சனோ இனிமே இந்த ரிங் உன்கிட்ட தான் இருக்கணும். டேய், இன்னொன்னு வேணுமா? வேணாம் வேணாம் வேணாம், நீ சாப்பிடு. ஏய், என் ஃபோன் அடிக்குது. இந்த ஏரியாவில் சிக்னலே வராது. பார்த்துட்டு வரேன். புடி. பேபிமா, ஆஃபீஸ்லேருந்து ஒரு முக்கியமான காலு. எப்போவுமே இந்த ஏரியாவில் சிக்னல் வராது, ஆனால் இப்போது திடீர்னு வந்திருக்கு. ஏதோ அர்ஜென்ட்டான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே சிக்னல் எங்கே கிடைக்குதுங்கிறத பார்த்து போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே, இன்னொரு பீஸ் போட்டு சாப்பிடு.
ஹலோ ஹலோ அரவிந்த், கேக்குது, சொல்லு. எங்கடா இருக்க? கொடைக்கானல்ல தான். டேய் 2-3 நாள் ஆச்சு கொடைக்கானல் போய், ஏன்டா இன்னும் வீடியோ அனுப்பல? இந்த ஃபுட்டேஜ் விஷயம்லாம் இனிமேல் என்கிட்ட எதிர்பார்க்காத. என்னை எதுக்குமே காண்டாக்ட் பண்ணாத. ஏய் என்னடா சொல்ற? ஏய் இல்லடா, நீ ஃபுட்டேஜ் அனுப்பு, நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கேவலமான விஷயம்லாம் பண்றதுல நான் முடிவு பண்ணிட்டேன். அவ கூட சந்தோஷமா நிம்மதியா ஒரு வாழ்க்கை வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். பேசிட்டியா? சிக்னல் கிடைக்குதா? கூட நானும் ஒரு கால் பண்ணிக்கிறேன். நாட் ரீச்சபிள். சரி, இன்னைக்கு என்ன பிளான்? பிளானு இங்கே பக்கத்தில் ஒரு பெரிய ஃப்ளவர் கார்டன் இருக்கு. பேய்மா, போலாமா? எங்க? வண்டி மெக்கானிக்? ஏய், தேவையில்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. நான் போய் இன்னைக்கு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்தால் தான் நம்ம ஊருக்கு போக முடியும். நீ ஒழுங்கா டென்ட்லேயே ரெஸ்ட் எடு. என்ன பட்டுமா? அரவிந்த், என்ன பேபிமா? எவ்வளோ நேரம் ஆகும்? 2 hours ஆகும். அவ்வளோ நேரம் ஆகுமா? ஏய் என்னாச்சு? உன்னை பிரிஞ்ச என்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பியா? ப்ராமிஸா, நான் சாகிற வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன். போதுமா? ரொம்ப தூரம் போகணுமா? உன்னை இந்த நிலைமையில கூட்டிட்டு போவேனாமேன்னு தான். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். என் லைஃப் பூரா உன்னையும் இந்த நாட்களையும் மறக்கவே முடியாது. நீ என் கூட இருந்தா எனக்கு என்னமோ இந்த உலகமே என் பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இப்படியே இருந்துன்னு போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போய் ப்ளீஸ். ஏய், இன்னும் கொஞ்ச நேரம் என்ன? என்னோட வாழ்க்கை பூரா நான் உன் கூட மட்டும்தான் இருக்க போறேன். உன்னோட இந்த சந்தோஷம் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இருக்கும். டோன்ட் வரி. நான் போயிட்டு வந்துட்டுமா? அரவிந்த், இப்போ என்ன பேபிமா? இங்க வா. லிப்ஸ் எவ்வளோ ட்ரையா இருக்கு பாரு. ஓ, போ போ. இது வரைக்கும் நான் எப்படி இல்லாமல் வாழ்ந்துட்டேன். ஆனால் இப்போ தான் இப்படி தான் வாழணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் உன்னை இது வரைக்கும் மதித்ததே இல்லை, சாமின்னு ஒரு மரியாதை கொடுத்ததும் இல்லை. ஆனால் இப்போ தான் முறையாக நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை கேட்குறேன். நந்தினியோட நான் சந்தோஷமாக வாழணும். அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, என் மேலே உயிரையே வச்சிருக்கா. அவளுக்கும் எனக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும். அதை நீ தான் செஞ்சு வைக்கணும்.